கோவையில் விசைத்தறி மற்றும் கைத்தறி சங்கத்தினர் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் ஜவுளித்துறையில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்திடக்கூடிய வகையில் மாநிலமெங்கும் பல இடங்களில் ஜவுளி பூங்காக்களை உருவாக்கிட இந்த அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில மேற்கு மண்டலத்தில் அடுத்ததாக ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெசவு தொழிலுக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கிடும் வகையில் தறி தொழிற்சாலைகளுக்கு தனி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவற்றுக்கான அனைத்து பொது கட்டமைப்பு வசதிகளும் அளிக்கப்படும். இதன் மூலமாக ஜவுளி பணிகள் ஒரே இடத்தில் மேற்கொள்ள இயலும். இது எனது அரசு அல்ல, நமது அரசு. ஏன் உங்கள் அரசு? இது உங்களுக்காக உழைக்கத்தான் நான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேனே தவிர வேற அல்ல. இது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனுடைய அடையாளம் தான் நம்முடைய இளங்கோவனவர்களை குறிப்பிட்டு சொன்னார ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் அதன் வெற்றி சாதாரண வெற்றியாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைச்ச மகத்தான வெற்றி மக்கள் தேடி கொடுத்திருக்கிறாங்க. 66,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நின்ற நம்முடைய ஈ.வி.கே. இளங்கோவனவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10,000க்கும் கீழ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இப்போ 66,000 வாக்குகள் வித்தியாசம். இது எதை காட்டுகிறது? இது மக்களுக்கு இந்த அரசு மீது இருக்கக்கூடிய மகத்தான நம்பிக்கையை எடுத்து காட்டுகிறது. கடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நாம் எதிர்பார்த்த வெற்றியை நாம் பெற முடியல என்பது உண்மைதான். ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளும் அண்மையில நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலும் நாம் அடைந்த வெற்றி. ஆக மேற்கு மண்டலத்தில் நாங்கள் செல்வாக்கணவர் என்று மார்த்தட்டி கொண்ட அதிமுக ஆட்சியானது கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த மண்டலத்துக்கு என்ன சாதனை செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா எதுவும் கிடையாது. தொழில் வளர்ச்சிக்காக எதுவும் செய்யல, புத்தாக்க தொழில்களை உருவாக்கல. ஆனால் நம்முடைய ஆட்சி, கழக ஆட்சி ஏராளமான தொழில்களை கொண்டு வந்திருக்கு. பெரிய தொழில்கள் மட்டும் இல்ல, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொழில்களின் மூலமான ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை பெற்றிருப்பதோடு பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்க. இப்படி தமிழ்நாடு என்பது தொழில் வளர்ச்சியில சிறந்த, அமைதியான, அனைவருக்கு வாழ்வு தரும் மாநிலமாக இருப்பது சிலருடைய கண்களுக்கு பொறுக்கல. நம்முடைய தலைவர் கலைஞர் கதைவசனம் எழுதினார் புதையல் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நெசவு தொழிலை பாராட்டி ஒரு பாடல் வரும். அதனை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அந்த பாடலை எழுதுவதற்காக ஒரு வார காலம் காஞ்சிபுரத்துக்கு போய் நெசவாளர் வீட்டில் தங்கி அந்த தொழிலை எப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த பாடலை எழுதினார்னு சொல்லுவாங்க. இது வரலாறு. என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வரும் சித்திரை கைத்திரை சேலையடி நம் தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. இந்த பாடல் தான். சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வரும் சித்திரை கைத்திரை சேலையடி நம்ம தென்னாட்டில். மாநிலம் எங்கும் பல இடங்களில் ஜவுளி பூங்கா தொடங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் சிறந்த மாநிலமாக செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கோவையில் விசைத்தறி மற்றும் கைத்தறி சங்கத்தினர் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம். சாதி மதத்தை வைத்தே கலவரம் செய்து குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைத்து விடலாம் என கனவு காண்கிறார்கள். அதற்கெல்லாம் நாம் கவலைப்படக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கோவையில் 10,000 பேர் திமுகவில் இணையும் விழாவில் பேசிய அவர், நாடும் நமதே, நாளையும் நமதே என்று குறிப்பிட்டார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மண்டப வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
அதிமுகவிலிருந்து அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை செல்வராஜ் தலைமையில் பலர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பிற கட்சிகளிலிருந்தும் சுமார் 10,000 பேர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுகவை அண்ணா தொடங்கிய போது ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்று ஆரம்பிக்கவில்லை என்று கூறினார். திடீரென தோன்றக்கூடிய கட்சிகளையும் பார்க்கிறோம். அப்படி தோன்றக்கூடிய கட்சிகள் எல்லாம் தோன்றிய அடுத்த நாள, ஏன் தோன்றிய அன்றைக்கு, தோன்றுவதற்கு முன்பே நான் தான் அடுத்த ஆட்சி, நான் தான் அடுத்த முதலமைச்சர், நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லி அந்த உணர்வோடு தொடங்கப்படக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு எந்த நிலைமைக்கு போயிருக்கிறது? அனாதைகளாக இன்றைக்கு அவர் கலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நிலைமைகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சாதி மதத்தை வைத்து கலவரம் செய்து குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைத்து விடலாம் என சிலர் கனவு காண்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இன்றைக்கு சிவகங்கையில் நடைபெற்று வரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்மனா இருக்கார், திரு உதயநிதி ஸ்டாலின் டைரக்டரா இருக்கார், கனிமொழி அம்மா ஒரு டைரக்டரா இருக்கிறாங்க. இவர்கள் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கம்பெனி தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது, கட்சி அல்ல, ஒரு அரசாங்கம் அல்ல. ஆகவேதான் மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை. 22 மாத காலத்தில் மிகப்பெரிய மக்கள் விரோதத்தை சம்பாதித்த ஒரு கட்சி என்றால் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான். வேற எந்த கட்சியுமே 22 மாதத்துல இவ்வளவு அவப்பெயர் பெற்றது கிடையாது. மக்களிடத்தில் இவ்வளவு விரோதத்தை சம்பாதித்த கட்சி கிடையாது. ஏன்னா மக்களுக்கு நன்மை செஞ்சாதானே மக்கள் எண்ணி பார்ப்பாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வைப்பதான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய எண்ணம், நடவடிக்கை. அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் அதிமுக ஆட்சியிலே ஒன்று நடைபெறவில்லை என்று. நான் இந்த பகுதியில் இருப்பதை மட்டும் சிலவற்றை இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பொய்யை திருப்பி சொன்னால் மக்கள் சிந்திக்க உட்பட்டுள்ளார். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு என்னென்ன நன்மை செய்யும் என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். அதேவேளை 22 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிவகங்கை மாவட்டத்திற்கு என்ன செய்தார் என்பதை மக்கள் கேள்வி கேட்பார்கள். செஞ்சிருக்காங்களா? ஒன்றுமில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொன்மனச்செம்மல் புரட்சியாளர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது சிவகங்கை மாவட்டத்தை தனி மாவட்டமாக உருவாக்கி இந்த மாவட்டம் வளர்ச்சி கண்டிருக்கிறேன். சிவகங்கை புறவழிச்சாலை அம்மா இருக்கும்போது நான் ஐஎஸ் அறிவிக்கப்பட்டேன். வேலுநாச்சியார் மணிமண்டம் அதிமுக ஆட்சி, அவருடைய பிறந்த நாள் அரசு அறிவிக்கப்பட்டது. மருதுபாண்டியர் சகோதரர்களுக்கு மணிமண்டம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அவரது பிறந்த நாள் அரசு விழாக நாம் கொண்டாடுகிறோம். அதேபோல கோயிலுக்கும் நாம தான் எடுக்க மாட்டோம். காளையார் கோயில், திருவோணம், சிங்கம்புரி ஆகிய தாலுகா உருவாக்கப்பட்டது. அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை ஸ்டாலின் கைவிட வேண்டும், அதிமுகவை அழிக்க முடியாது என்று இபிஎஸ் பேசி வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெறும் தனியார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். பார்க்கலாம். சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் மீடியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி எல்லாருமே ஜெர்னலிஸ்ட் தான், எல்லாருமே சயின்ஸ் தான், எல்லாருமே சயின்டிஸ்ட் தான், எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஸோ ரொம்ப அளவாக பேசணும். இதுக்கப்புறம் வெங்கையாஜி அவர் பேச்சு பற்றி தெரியும். அவர் பேச்சு நாம் கேட்கணும். முதல்ல வெங்கையாஜியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஆந்திர பிரதேசில் நெல்லூரில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர். குக்கிராமம், சாதாரண ஃபேமிலி, அங்கே ஸ்கூலே கிடையாது. அங்கிருந்து வேறு வில்லேஜுக்கு போய் அங்கே போய் படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வைசாக்கில் ஆந்திரா யூனிவர்சிட்டியில் அங்கே சேர்ந்து அப்போ 73ல் அப்போவே யூத் லீடர் ஆகி அப்போவே ஜனதா பார்ட்டி அதில் சேர்ந்து அதுக்கப்புறம் பிஜேபி பார்ட்டி ஆகி
அதில் வந்து அப்போவே வந்து வேலை செஞ்சு பிரசிடென்ட் ஆகி வாஜ்பாய்ஜி அவர் வந்து அவர் ஊர் போயிருக்கும்போது இவரே வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டி ஸோ அந்த பிஜேபியில் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகி ஆல் இண்டியா பிஜேபி பிரசிடென்ட் ஆகி கேபினெட் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி வைஸ் பிரசிடென்ட் ஆகி ஒரே பார்ட்டியில் இருந்து ஒரு சின்ன அழுக்கு கூட ஒரு ஸ்கார் கூட அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜில் கிடையாது. சின்ன ஸ்கார் கூட கிடையாது. irrespective of party, everybody respected him in Delhi, even now. In fact, when he took oath as a vice president, I was very upset because I'm not degrading that post, the highest second post in our constitution, but it has a very little power. Very little power. Protocol, conditions, and such a fantastic politician, vibrant politician, we need as a minister in a political world, actually, is a talented, vibrant, open, truthful. No, because his term is over, that's why I'm openly telling it. So, anyway, so என்னுடைய நல்ல நண்பர், நம்ம அடிக்கடி வந்து அவர்கிட்ட நம்ம பேசுவோம். அண்ட் ரவிச்சந்திரன் அவர்களை பற்றி வந்து நான் டாக்டர்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஒரு ஆரோக்கியமாக இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து காரணமே அவர் தான். 2010 வந்துட்டு எனக்கு வந்து அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. ஸோ தட் இஸ் மை லக்கி டே இன் மை லைஃப். நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பலை. அங்கே வந்து கிட்னி ப்ராப்ளமில் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம் மெயின். அங்கே இருக்கும்போது அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ வந்து சரியாக இருந்தீங்களே, எனக்கு வந்து டவுட் வந்த பிறகு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் நெஃப்ராலஜிஸ்ட் இன் அவர் கண்ட்ரி ரவிச்சந்திரன் அவர்களை என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் ஹி டேக்கன் ஓவர், என்னை வந்து எடுத்துட்டு அப்போலேருந்து என்னை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அப்போவே வந்து எனக்கு ஒரு 60% வந்து கிட்னி வந்து டேமேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கேஷன்லேயே. சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெறும் தனியார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம். என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 50 விழுக்காடு கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனம் 2வது சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்திய நிலங்களை சமன்படுத்தும் பணிகளை மேற்கொண்டுள்ளது. உரிய இழப்பீடு, அரசு வேலை கோரி நிலம் கொடுத்த மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து கடலூரில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாமக அழைப்பு விடுத்தது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் 10 எஸ்பிக்கள் தலைமையில் 7000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் உள்பட பெரும்பாலான பகுதிகளில் அரசு பேருந்துகள் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. ஒரு சில தனியார் பேருந்துகள் ஓடவில்லை. விருத்தாச்சலம், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. சில பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் மதியத்திற்கு பிறகு அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டன. முழு அடைப்பு போராட்டத்திற்கு உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழர் முன்னணி, விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் மற்றும் உள்ளூரைச் சேர்ந்த சில வணிகர் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்தன. இதனிடையே பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்ட பாமகவினர் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நாட்டின் சில மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் ஆரம்ப கட்டத்திலேயே தொற்று பரவல் தடுக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அனைத்து மாநில அரசுகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் சில மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதாகவும்,
இதை ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் கேட்டுக் கொண்டுள்ளார். தடுப்பூசி செலுத்துதல், பரிசோதனைகள், சிகிச்சை, கண்காணிப்பு உள்ளிட்டவற்றை மாநில அரசுகள் அதிகரிக்க வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் கேட்டுக் கொண்டார். மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள், ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் வலியுறுத்தியுள்ளார். இன்ஃபுளுயன்சா தொடர்புள்ள காய்ச்சல்கள், சுவாசம் தொடர்பான பிரச்சினைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஒருங்கிணைந்த வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றி சிகிச்சை தர வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் கன்னியாகுமரி ஹவுரா விரைவு ரயில் முன்பதிவு பெட்டியில் உரிய பயணச்சீட்டு பெறாமல் வடமாநில தொழிலாளர்கள் ஏறியதால் ரயில் நிறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி ஹவுரா ரயிலில் முன்பதிவு பெட்டியில் வடமாநில தொழிலாளர்கள் பலரும் முன்பதிவு செய்யாமல் ஏறினர். இதனால் ரயிலில் முன்பதிவு செய்து பயணித்த பயணிகள் சிரமத்தை எதிர்கொண்டனர். அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருச்சியில் விரைவு ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் வடமாநிலத்தவர்களை இறக்கிவிட கோரிக்கை விடுத்தனர். அங்கு சென்ற ரயில்வே காவல்துறையினர் ரயிலில் படிக்கட்டு மற்றும் பெட்டியின் வாசலை அடைத்தபடி நின்ற வடமாநில தொழிலாளர்களை மட்டும் இறக்கிவிட்டு பின்னர் ரயில் புறப்பட்டுச் சென்றது. முன்பதிவு பெட்டியில் வடமாநில தொழிலாளர்கள் ஏறும் நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் ரயில்வே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த வீரர்களின் குடும்பத்திற்கு அறிவித்த நிவாரணங்களை வழங்க வலியுறுத்தி ஜெய்ப்பூரில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் கொல்லப்பட்ட ராஜஸ்தானைச் சேர்ந்த 5 வீரர்களின் குடும்பத்தினருக்கு இலவச மனை உள்ளிட்ட நிவாரணங்களை ராஜஸ்தான் மாநில அரசு அறிவித்தது. ஆனால் அவற்றை இன்னும் வழங்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி கொல்லப்பட்ட வீரர்களின் குடும்பத்தினர் காங்கிரஸ் மாநில தலைவர் சச்சின் பைலட்டின் வீட்டின் முன்பு உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக ராஜஸ்தான் பாஜக களம் இறங்கியது. ஜெய்ப்பூரில் முதலமைச்சர் அசோக் கெலாட்டின் வீட்டை முற்றுகையிட பாஜகவினர் ஏராளமானோர் ஊர்வலமாக புறப்பட்டனர். காவல்துறையினர் அவர்களை தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். அவற்றை தகர்த்து முன்னேற முயன்ற பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாஜக மாநில தலைவர் சதீஷ் பூனியா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பேரணி, தள்ளுமுள்ளு, கைது நடவடிக்கை என அடுத்தடுத்த பரபரப்புகளால் ஜெய்ப்பூரில் பதற்றம் நிலவுகிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் தெலங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேட்டு புகாரில் துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியாவை சிபிஐயும் அமலாக்கத்துறையும் கைது செய்து விசாரித்து வருகின்றன. இந்த முறைகேட்டில் தொடர்புள்ளதாக கூறி தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகளும் அம்மாநில சட்ட மேலவை உறுப்பினருமான கவிதாவிற்கு அமலாக்கத்துறை அழைப்பாணை அனுப்பியிருந்தது. இதைத் தொடர்ந்து அவர் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். முன்னதாக கவிதாவை விசாரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் போராட்டம் நடத்திய நிலையில் டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் தன் மகள் கவிதாவை அமலாக்கத்துறையினர் கைது செய்யக்கூடும் என தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தன் மகள் கவிதாவை அமலாக்கத்துறையினர் கைது செய்யக்கூடும் என தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு விசாரணைக்காக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தெலங்கானா சட்டமேலவை உறுப்பினர் கவிதா நேரில் ஆஜராகியுள்ளார். அவரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று தன் மகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யக்கூடும் என முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இதுபோன்ற கைது நடவடிக்கைகளுக்கு அச்சமடையப் போவதில்லை என்றும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போராடுவோம் என்றும் கட்சி நிர்வாகிகளிடம் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. முறைகேட்டு புகார் தொடர்பாக விசாரிக்க பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவிற்கு சிபிஐ மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. ரயில்வே துறையில் வேலை பெற்றுத் தருவதற்கு நிலத்தை கையூட்டாக பெற்றதாக கூறி தொடுக்கப்பட்ட வழக்கில் பீகார் முன்னாள் முதலமைச்சர்கள் லாலு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது. இதைத் தொடர்ந்து லாலு ராப்ரி தம்பதியின் மகனும்
பீகார் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவையும் விசாரிக்க திட்டமிட்ட சிபிஐ கடந்த 4ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அழைப்பாணை அனுப்பியிருந்தது. அப்போது அவர் ஆஜராகாத நிலையில் இன்று விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. ஆனால் மனைவியின் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் ஆஜராக மாட்டார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று கழிமுக பகுதியில் மஞ்சள் நிற கழிவுகள் கலந்ததால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். எண்ணூர் கழிமுக பகுதியை நம்பி எண்ணூர் குப்பம், நெட்டுக்குப்பம், தாழங்குப்பம் உள்ளிட்ட 8 மீனவ கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். கொசஸ்தலை ஆறு மற்றும் கடலில் மீன்பிடித்து வரும் இவர்கள் ஃபைபர் படகுகளை தாழங்குப்பம் ஒட்டிய கடற்கரையில் நிறுத்தி முகத்துவாரம் வழியாக சென்று ஆழ்கடலில் மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் எண்ணூர் சுற்றுவட்டாரத்தில் பெருகி வரும் தொழிற்சாலைகளின் கழிவுகளை சுத்திகரிக்காமல் விடுவதால் அண்மை காலமாக கொசஸ்தலை ஆறு மாசடைந்து கூவ ஆறு போல் மாறி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பக்கம் பார்த்தா சுடுதண்ணி விடுறாங்க, இந்த பக்கம் போனா கம்பெனில இந்த ஆயில் தண்ணி, மஞ்சள் கலர் தண்ணி, ஏதோ தண்ணி வந்து எல்லாமே அழிஞ்சு போகுது. ஆத்தாடும் எங்களால் பொழைக்கிறது வழி இல்லை. நாங்கள் சம்பாதிச்சோம் 500, 1000 சம்பாதிப்போம். இப்போ 150க்கு பிச்சை ஒரு வேலைக்கு ஓடிட்டு இருக்கோம். அடிக்கடி எங்கள் வயது பிரச்சனைக்காக நாங்கள் போய் அங்கங்கே போச்சுருக்கோம். இப்போ இந்த ஆயிலெல்லாம் கலந்ததுனால இதில் இருக்கிற ஆற்றுல இருக்கிற மீன், நண்டு, எறா எல்லாமே அழிஞ்சு போகுது. கழிவுகளை சுத்திகரிக்காமல் ஆற்றில் கலக்க செய்த நிறுவனம் எது என கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தாங்க, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அந்த டப்பால ஊற்றிக்கின்னு நாங்கள் போய் லேபுக்கு கொண்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாங்க தெரியல. இது தொடர்ச்சியாக நடக்குது. இந்த ஆற்றுல, இந்த ஆத்தோடைய வளத்தை, இயற்கை வளத்தையே அப்படியே மாற்றி சீரழிச்சிட்டாங்க. இது ஒரு கூவாராக மாற்றிட்டாங்க. தொடர்ச்சியாக எல்லாமே பக்கிங்காம் கால்வாய் ஒட்டி தான் அவங்க இருக்கிறாங்க. அது அவங்களோட தொலைநோக்கு திட்டமா என்னன்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக அவங்க கிட்ட இருக்க கழிவு தண்ணியை, சாக்கடை தண்ணி உட்பட எல்லாமே இந்த ஆற்றுலேயே கலந்தா எந்த உயிரினம் வந்து உற்பத்தி ஆகும், எந்த உயிரினம் இந்த ஆற்றுல வாழும்? இன்னைக்கு கடல்ல இனப்பெருக்கம் இல்லை, இனப்பெருக்கம் சொல்றீங்களா? எப்படி இனப்பெருக்கம் இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய கழிவு தண்ணி விஷத்தன்மை வாய்ந்த அந்த தண்ணி போய் கடல்ல கலந்தா எந்த இனப்பெருக்கம் உருவாகும்? கொசஸ்தலை கழிமுக பகுதியை சுற்றுலா தலமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்தால் 6 மாசு தடுக்கப்படுவதுடன் மீனவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் வாழ்வாதாரமும் காக்கப்படும் என்கின்றனர் எண்ணூர் சுற்றுவட்டார மீனவர்கள். கழிவுகளின் மாதிரிகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ள நிலையில் முடிவுகள் வந்த பிறகே நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் எழில். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்திற்கு அருகே தண்ணீர் தேடி வந்து விவசாய கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதிக்குட்பட்ட சின்ன பகுதியில் யானை கூட்டம் கடந்த சில நாட்களாக சுற்றி வருகிறது. இந்த கூட்டத்தில் இருந்த 4 மாத குட்டி யானை ஒன்று சின்னாற்று பகுதியில் இருந்து வழி தவறி போலூர் பகுதிக்கு வந்துள்ளது. தண்ணீர் தேடி திரிந்த அந்த குட்டி சுமார் 30 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள், வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் குட்டி யானையை கிணற்றில் இருந்து பத்திரமாக மீட்டனர். கிணற்றில் தண்ணீர் இருந்ததால் குட்டி யானைக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் யானை சோர்வுடன் இருந்ததால் அதற்கு கால்நடை மருத்துவர் பிரகாஷ் முதலுதவி அளித்தார். அதன்பின் குட்டி யானையை சின்னாறு வனப்பகுதியில் உள்ள யானை கூட்டத்துடன் சேர்ப்பதற்காக வனப்பகுதிக்குள் அழைத்துச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பர்னிச்சர் கடை உரிமையாளரிடம் ராணுவ வீரர் என்று கூறி கூகுள் பே மூலம் 65,000 ரூபாய் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டியில் கார்த்திகேயன் என்பவர் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். சில நாட்களுக்கு முன் கார்த்திகேயனை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தனது பெயர் சாஹில்குமார் என்றும் தாம் ஒரு ராணுவ வீரர் என்றும் காஷ்மீரில் இருந்து பேசுவதாகவும் கூறியுள்ளார்.
சாத்தூரில் உள்ள தனது நண்பருக்கு பரிசளிக்க தனக்கு பர்னிச்சர்கள் வேண்டும் என்று சாஹில்குமார் கேட்டிருக்கிறார். அதற்குரிய மாதிரி படங்களையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார். ₹80,000 மதிப்பிலான அந்த பொருட்களை பேரம் பேசி 65,000 என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பணம் அனுப்புவதாக கூறிய சாஹில்குமாருக்கு தனது மகனின் வங்கிக் கணக்கு, அதற்குரிய கூகுள் பே எண்ணை அனுப்பியிருக்கிறார் கார்த்திகேயன். முதலில் ₹1 அனுப்பிய சாஹில் அது வந்து சேர்ந்ததை உறுதி செய்து கொண்டு செல்போனில் ஒரு லிங்கை அனுப்பியிருக்கிறார். அந்த லிங்கை தொட்டதுமே அருண்குமாரின் வங்கிக் கணக்கில் இருந்து ₹65,000 பணம் எடுக்கப்பட்டதற்கான தகவல் வந்தது. சாஹில்குமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இருவேறு லிங்குகளை அனுப்பியுள்ளார். இதனால் உஷாரான கார்த்திகேயன் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் செய்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அறிமுகம் இல்லாத நபர் அனுப்பும் லிங்குகளை தொட வேண்டாம் என்பது சைபர் குற்ற காவல்துறையினரின் எச்சரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவில்பட்டியில் இருந்து செய்தியாளர் மணிசங்கர். யூடியூப் வீடியோவை லைக் செய்தால் பணம் தருவதாக கூறி ஆன்லைனில் பணம் பறிக்கும் புதிய மோசடி அதிக அளவில் நடந்து வருவதாக சென்னை சைபர் குற்றப்பிரிவு கூடுதல் துணை ஆணையர் சச்சிதா தெரிவிக்கிறார். சுருங்கக்கேள் விளங்கிக்கொள் பகுதியில் அவருடனான கலந்துரையாடலை பார்க்கலாம். சமீபத்தில் ஆன்லைன் மோசடி குறித்து அதிகமாக சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. என்ன மாதிரியான புகார் வருது? மக்கள் எப்படி விழிப்புணர்வு இருக்க வேண்டும்? இப்போ சைபர் கிரைம் அதிகமாயிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு கணினியோட பயன்பாடும் இணையத்தோட பயன்பாடும் அதிகமாயிட்டே இருக்கிறனால சைபர் குற்றங்களோட எழுச்சியும் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அஃபென்ஸ் மட்டும்தான் நடக்குது. இந்த வகை குற்றம் மட்டும்தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டைம்லேயே இப்போ இன்னைக்கு தேதியிலே பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் அல்லது தமிழ்நாட்டு லெவலில் 30 வகையான சைபர் குற்றங்கள் மினிமம் இருக்கும். மினிமம் 30லேருந்து 35 வகையான சைபர் குற்றங்கள் இருக்குது. ஸோ அதில் இப்போ மெயினாக என்ன மாதிரி சைபர் குற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த யூடியூப் வீடியோவை லைக் பண்ண சொல்லுவாங்க. யூடியூப் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பணம் தரோன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ லைக் பண்ணால் ₹50 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி யூடியூப்பில் லைக் பண்ணுறது தானே, நிறைய வீடியோஸ் லைக் பண்ணால் நிறைய பணம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்களும், அதுவும் அந்த கிரிமினல்கள்லேருந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா த்ரூ டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் தான். ஸோ மக்களும் என்ன பண்ணுவாங்க, அதை தொடர்ச்சியாக அவங்க சொல்கிறபடி செய்வாங்க. செய்யும்போது ஒரு 3000 4000 அளவுக்கு நம்மளுக்கு பணம் வர வேண்டியது இருக்கும். யாருக்குன்னா அந்த பொதுமக்களுக்கு வர வேண்டியது இருக்கும். அந்த டைமில் இந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃப்ராடிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நேராக உங்களுக்கு இன்னொரு வகையான ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்வாங்க. என்ன ஸ்கீம் கேட்டால் பார்ட் டைம் ஜாபு அப்படின்வாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்வாங்க. ரெண்டுலேயுமே என்ன ஆகும்னா பணம் பொதுமக்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி நம்ம பணத்தை கட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு தடவை இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 lakh பணம் பே பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் 1,20,000 அப்படின்னு காட்டும். ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம கட்டின 1 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு அதிகமாக 20,000 கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்தராக இவங்க மேலும் மேலும் பணத்தை கட்டுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பணத்தை நம்மளால் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் காட்டக்கூடிய பணம் நம்ம கைகளுக்கு வரணும்னு சொல்லி நம்ம அதை வித்ட்ரா பண்ணும்போது அந்த பணத்தை நம்மளால் வித்ட்ரா பண்ணவே முடியாது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க இருக்குது. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதங்களில் அதிகமாக ரிப்போர்ட் ஆன கேஸ் இந்த யூடியூப் வீடியோ லைக் பண்ணுறது மூலமாக ஏமாத்துறது. இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ ஜிபேயில் ஆல்ரெடி அவங்க ஒரு அமௌண்ட் வருது, ஒரு குறிப்பிட்ட தொகை வருது. அந்த தொகையை நீங்கள் எமர்ஜென்சியாக திருப்பி உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி திருப்பி அனுப்பும்போது கூடுதலாக பணத்தை அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. இதை திரும்பி அவங்களை கேட்கும்போது அவங்கள ரீச்சே பண்ண முடியல. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி நானுமே பார்த்தேன் நிறைய சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன
பிக்சர் மாதிரி ஒன்று போட்டு இதில் இந்த மாதிரி ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அந்த மாதிரி கிரைம் எதுவும் இதுவரையும் சென்னை மாநகர காவலில் பெருநகர காவலில் ரிப்போர்ட் ஆகலை. எங்களோட சைபர் கிரைம் இதில் இதுவரை ரிப்போர்ட் ஆகலை. இல்லை நீங்கள் ஆன்லைன் ஃபேஸ்புக்லேயே மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்க விரும்பலாம், இல்லை விற்க விரும்பலாம். விற்க விரும்புறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இது இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் போய் நீங்கள் இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் கொரி போடுவீங்க. இல்லை இந்த பொருள் இப்போ நம்மக்கிட்டே இருக்கும், ஒரு ஷூ இருக்கும், இல்லை ஒரு பேக் இருக்கும், இதை நம்ம விற்கலான்னு சொல்லி போடும்போது ஆப்போசிட்டில் அந்த கிரிமினல் வந்து நம்மகிட்ட நான் அந்த பொருளை வாங்குறேன்னு சொல்லி பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வாட்ஸ்அப் வாங்க, வாட்ஸ்அப்பில் பேசலான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பேரம் பேசுவாங்க. ஆனால் அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. ஒரு லிங்க் அனுப்பிச்சு உங்கள்கிட்ட கூகுள் பே இருக்கா இல்லை ஃபோன்பே இருக்கா ஏதாவது ஒன்று கேட்பாங்க. நம்மகிட்ட ஏதாவது ஒன்று தான் வச்சிருப்பேன், இதர் கூகுள் பே வச்சிருப்போம் இல்லை ஃபோன்பே வச்சிருப்போம், ஏதோ ஒரு யூபிஐ நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது இல்லாத இன்னொரு யூபிஐ கொடுத்து நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பணம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ணுவோம், சரி ப்ளே ஸ்டோரில் போய் தான் ஆக்சுவலி டவுன்லோட் பண்ணணும். அப்படி தானே, எந்த ஆப்பாக இருந்தாலும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு பதிலாக இவங்க சொல்கிறாங்களே நினச்சிட்டு அந்த லிங்க் அவங்களுக்கு கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணி ₹1 பே பண்ணிடுவோம். நம்ம ₹1 பே பண்ணுவோம், அவன் பதிலுக்கு நம்மளுக்கு ₹2 பே பண்ணுவோம். இந்த டைமில் அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆகிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வரும் வாரத்தில் இந்திய பங்குச்சந்தைகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அமெரிக்க வங்கி ஒன்று மூடப்பட்டதன் தாக்கம் இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலிக்குமா? முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியவை என்னென்ன என்று நிபுணர்களின் விளக்கங்களோடு பார்க்கலாம். இந்திய பங்குச்சந்தைகளுக்கு கடந்த வார தொடக்கம் சாதகமான சூழலாகத்தான் இருந்தது. மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஹோலி பண்டிகைக்காக பங்குச்சந்தைகள் விடுமுறையில் இருந்தாலும் அடுத்த நாள் சந்தைகள் ஏற்றம் கண்டதால் மகிழ்ச்சியுடன் இருந்த முதலீட்டாளர்களுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி செய்தி ஒன்று. ஆம், அமெரிக்காவின் பெரிய வங்கிகளில் ஒன்றான சிலிகான் வேலி வங்கி மூடப்பட்டது என்பதுதான். இதனால் வார கடைசி தினத்தில் சந்தைகள் சரிவுடன் நிறைவடைந்தன. ஜிஎஸ்டி நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம், நல்ல கலெக்ஷன். டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் சொல்லணும்ல, அது ஒரு 13% வந்து ஏறி இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல நியூஸாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த அடானி குரூப் ஸ்டாக்ஸ் மேலே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் போயிட்டு இருந்தது. அது எல்லாமே வந்து போன வாரம் நல்லா மேலே போயிருக்கு. அதுக்கப்புறமா டாடா மோட்டர்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டில். கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து நேற்று யூஎஸில் வந்து ப்ராப்ளம்னு சொல்லி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு 2% கரெக்ஷன் வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டும் கீழே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு காமிச்சிட்ருக்கோம். சிலிகான் வேலி வங்கி மூடப்பட்டது அமெரிக்க பொருளாதாரம் செல்லும் பாதையை அந்நாட்டு மைய வங்கி உற்று கவனிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தியுள்ளது என்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் விவேக் கர்வா. நம்மளோட அசெட்ஸ் வந்து அங்கே எதுவுமே இல்லை. ஸோ இந்தியன் அசெட்ஸ், இந்தியன் பேங்கோட நம்ம அசெட்ஸ் வந்து சேஃபாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நெகட்டிவ் நியூஸ்னால யூஎஸ் வந்து இப்போ வட்டி ரேட் எல்லாம் ஏற்றிட்டே இருக்காங்கல்ல, அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்மெண்ட் ஏற்றுனாங்கன்னா யூஎஸ் எக்கானமி வந்து டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றுறது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ மேபி மண்டே, டியூஸ்டே 2 நாள் இந்த பேங்கோட எஃபெக்ட், வெறும் சென்டிமெண்டல் எஃபெக்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் 40 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட சிலிகான் வேலி வங்கியில் அதிக டெபாசிட் செய்திருப்பது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான். எனவே அந்த வங்கி மூடப்பட்டதால் அமெரிக்காவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். அதே நேரம் இந்திய பங்குச்சந்தைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை எனவும் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பங்குச்சந்தையில் நீங்கள் வந்து எஃபெக்ட் எடுத்துட்டீங்கன்னா மேபி இப்போ யூஎஸ்ல வந்து நிறைய பேர் வந்து மாட்டின்னு இருப்பாங்க, எஃப்ஐஐஸும் அவங்களோட பணம் வந்து மாட்டின்னு இருக்கும். ஏன்னா அங்கே வந்து வேல்யூஷன் கம்மியாக போகும். ஸோ அந்த லாஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ப்ராஃபிட் வந்து மற்ற நாட்டில், இந்தியா மட்டும் இல்லை, அது வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வேர்ல்டு ஓவர் மற்ற நாட்டில் அவங்களோட எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கே வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், மண்டே டியூஸ்டே ஒரு 2 நாள் வாலட்டிலிட்டியாக இருக்கலாம். ஆனால் இல்லைன்னா நம்ம வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பொருளாதார சூழல், நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கை, சர்வதேச நிகழ்வுகள் போன்றவை சந்தைகளில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துவது இயல்பான ஒன்று. எனவே முதலீட்டாளர்கள் யூகத்திற்கு இடம் கொடுக்காமல் கற்றறிந்து முதலீடு செய்வதே சிறந்தது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.
ஆஸ்கர் விருது விழாவில் ஒலிக்கவுள்ள RRR படத்தின் பாடலுக்கு அமெரிக்க நடிகை லாரன் காட்லிப் நடனமாட உள்ளார். ஆஸ்கர் விருது விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் ஹாலிவுட்டில் உள்ள டால்பி ஸ்டுடியோவில் இந்திய நேரப்படி வரும் திங்கட்கிழமை அதிகாலை நடைபெறவுள்ளது. பிரம்மாண்டமாகவும் வண்ணமயமாகவும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் குழுவில் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனும் இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் ஆஸ்கர் விழாவில் இசைக்கப்படும் RRR படத்தின் நாட்டு பாடலுக்கு நடனமாட உள்ளதாக அமெரிக்க நடன மங்கை லாரன் காட்லிப் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஆஸ்கர் விருது விழாவில் சிறந்த பாடலுக்கான போட்டியில் RRR படத்தின் நாட்டு பாடலும் இடம்பெற்றுள்ளது. RRR படம் ஏற்கனவே மற்றொரு சர்வதேச விருதான கோல்டன் குளோப் விருதையும் வென்றுள்ளது. சிறந்த ஆவண குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருதுக்கான போட்டியில் இந்தியாவின் தி எலிபென்ட் விஸ்பரஸ் படம் இடம்பெற்றுள்ளது. ஆஸ்கருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் நாட்டு பாடலுக்காக RRR படக்குழுவிற்கு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் பணியாற்றும் லைட்மேன்களின் நலனுக்காக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சென்னையில் இசை கச்சேரி நடத்தவுள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் ஆஸ்கர் விருது தொடர்பான பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். சவுத் கொரியா பாத்தீங்கன்னா how they promoted that band BTS and how they promoted Blackpink in our band. So அதனால அவங்களோட எக்கானமி மேல போகுது, அவங்களோட டூரிசம் மேல போகுது, அவங்களோட ரெஸ்பெக்ட் மேல போகுது. So I think it's just not the music. இந்த பாட்டு நல்லா இருக்கு, ஹிட் ஆச்சு. We are talking about the whole respect of the country, the way we sell our things. So there are many other things involved. So if I think RRR going there and doing all the stuff is a very good thing. Wishing the very best. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அகமதாபாத் டெஸ்டின் 3ஆம் நாள் முடிவில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 289 ரன்களை எடுத்திருந்தது. சுப்மன் கில் சதமடித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 4வது மற்றும் கடைசி கிரிக்கெட் டெஸ்ட் அகமதாபாத்தில் நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 480 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தது. அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் விக்கெட் இழப்பின்றி 36 ரன்களை எடுத்திருந்த இந்திய அணி 3வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. ரோஹித் சர்மா விக்கெட்டை 35 ரன்களிலும் புஜாரா விக்கெட்டை 42 ரன்களிலும் பறிகொடுத்தது. எனினும் ஒரு முனையில் நேர்த்தியாக ஆடிய இளம் வீரர் சுப்மன் கில் சதமடித்து 128 ரன்களுக்கு அவுட் ஆனார். 3ஆம் நாள் முடிவில் இந்தியா 3 விக்கெட் இழப்பிற்கு 289 ரன்களை எடுத்திருந்தது. விராட் கோலி 59 ரன்களுடனும் ஜடேஜா 16 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ஜப்பானின் புகுஷிமாவில் அணுகுலை விபத்து நிகழ்ந்ததன் 12ஆம் ஆண்டு நினைவு நாளை மக்கள் சோகத்துடன் நினைவு கூர்ந்தனர். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.